குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பார்கள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் உயிரை எடுக்க முடியும். வாழ்வதற்கு எப்படி காற்று முக்கியமோ அதுபோல குலம் தலைக்க குலதெய்வம் முக்கியம். குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லையென்றால் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியாது. ஒருவன் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமமோ யாகமோ நடத்தினாலும், ஆலயங்கள் சென்றாலும் அவன் எதிர்பார்த்த பலன் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு குலதெய்வத்தின் அருள் வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை மறப்பது என்பது ஒருவன் தன்னுடைய தாயை பட்டினி போட்டதற்கு சமம். நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும். ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வங்கள் பல இருக்கலாம். குலதெய்வத்திற்கு அடுத்துதான் அந்த தெய்வங்கள் என்றும், குலதெய்வத்தை விட உயர்ந்த தெய்வம் எதுவும் இல்லை என்றும் பல பழமொழிகள் உள்ளன. அதனால் நாம் நம் குலதெய்வத்தை வணங்கி வாழ்வில் வெற்றி பெறுவோம்.